போன வீடியோவில் பங்களாதேஷில் பலவிதமான நடவடிக்கைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அது எல்லாமே இந்தியாவை குறிவைத்து நகர்த்தப்படும் காய்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக என்ன அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்தியாவை எப்படியாவது பங்களாதேஷனோட ஒரு போர்ல கொண்டு வந்து நிறுத்தணும், பங்களாதேஷை ப்ரொவோக் பண்ணணும், அதன் மூலமா இந்தியா தூண்டி விடப்படணும், ரெண்டு நாடும் போர் செய்யணும், அதுல பாகிஸ்தானும் அமெரிக்காவும் குளிர்காயணும், அமெரிக்கா தன்னுடைய தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் பங்களாதேஷ் தலையில காட்டணும், இந்தியா போர்ல ஈடுபட்டா அதனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இதைதான் நம்ம பார்த்தோம். எவ்வளவோ முயற்சிகள் செய்யறாங்க, எவ்வளவோ தூண்டி விடுதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா எல்லாத்தையும் காம பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் உருவாகிட்டு இருக்குங்க. ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அந்த ட்ரை ஜங்ஷன் எதுனா இந்தியா, நேபாள் மற்றும் பங்களாதேஷ், அந்த இடத்துல பலவிதமான இது. அதை தவிர ரெண்டு ட்ரை ஜங்ஷன், இன்னொன்று மியான்மர் பார்டர்ல இருக்கு. இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், அந்த இடத்துலதான் மிக மிக முக்கியமான ஒரு சில நடவடிக்கைகள்லாம் இருக்கு. அதை பார்க்கலாம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் போன வீடியோல சொன்னேன், பாகிஸ்தானால நேரடியாக இந்தியாவோடு மோதுவது என்பது, ஒரு போர் அப்படின்னு எடுப்பதுங்கிறது முடியவே முடியாது. சாத்தியக்கூறே கிடையாது. அவங்களால பயப்படுறாங்க அப்படியே. ஏன்னா அந்த நாடே அழிஞ்சு போயிடும். இந்தியா பாகிஸ்தானை தாக்குறது, அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் தாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாகிஸ்தானுக்குள்ளேயே பல தாக்குதல் நடந்துகிட்டு தானே இருக்கு. அவங்க ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி கைபர் பக்துவா, அந்த இடத்துல ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் தாக்குதல் நடத்திக்கிட்டு தினந்தோறும் இத்தனை போலீஸ்காரர்கள், இத்தனை ராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துகிட்டு. நான் போன ஒரு வீடியோல சொன்னேன் இல்லையா, இந்த வெதர் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இத்தனை இன்னைக்கு இவ்வளவு அப்படிங்கிறது ஒரு அந்த நாள் முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு, இவ்வளவு பேர் இறந்து போனாங்க, இவ்வளவு பேரை நாங்க கைது பண்ணிருக்கோம், இவங்கள பேரை விரட்டி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட், இத்தனை வெஹிக்கிள் சேதமாயிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கு. அது பக்கம். இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான், BLA, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அவங்க ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான் என்னைக்கு வேணாலும் தனி நாடா அறிவிக்கப்படுங்கிற மாதிரி போயிட்டு, அது ஒண்ணு. இன்னொன்னு பக்கம் என்னன்னாக்க சிந்து ரெவல்யூஷன் ஆர்மி, SRA. இதை தவிர கில்கிட் பால்டிஸ்தான், அங்க போராட்டம் தினம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற கவர்னர் தினம் குயோ முறையான்னு கத்திக்கிட்டு இருக்காரு, இதை பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு. அவங்க கேட்கவே இல்லை. நீங்க நிறைய வீடியோஸ் இருக்கு. கில்கிட் பால்டிஸ்தான்ல தினந்தோறும் போராட்டம், தினந்தோறும் ஊர்வலம், தினந்தோறும் கல் எடுத்து அடிக்கிறது, ராணுவத்துக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய கைகலப்பு நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் அங்க நடக்குதுங்களா? இப்ப பங்களாதேஷ், இங்கேயும் அதே மாதிரி தினந்தோறும் போராட்டம், தினந்தோறும் கல் எடுத்து அடிக்கிறது, பொருள் சேதம், ஆள் சேதம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்தியா பேசாம மௌனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணு தம்பி, உன் நாட்டை நீயே அழிச்சுக்கிற, நான் அதுக்கு நடுவுல வரணும், உன் நாட்டை நீயே அழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பேசாம. என்ன இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க, அது பல பேருக்கு பிடிக்கல. அதுக்காக என்ன பண்ண முடியும், இது உள்நாட்டு விவகாரம் ஆயிடும். ஏன்னா பங்களாதேஷ் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன முன்னெடுப்பை இந்தியா செஞ்சு, நம்ம வாய் வார்த்தையை தான் வார்னிங் தான் கொடுக்கலாம், ஆனா கைனட்டிக் ஆக்ஷன்ல இறங்கணும்னா அது உடனே உலகளாவிய பெரிய இஷ்யூவா ஆக்கி இந்தியா அக்ரஸர் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு தள்ளுவாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு தெரிஞ்சு தென்னிந்தியால ஒன்றும் பெருசா இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் நான் எந்த ஒரு பார்க்கல. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, நேபாள், இந்தியாலேயே டெல்லியில பங்களாதேஷனுடைய ஹை கமிஷனர் ஆபீஸுக்கு எதிர்த்தாப்புல போபால், இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த தீபு சந்திர தாஸ் மிக கொடூரமான முறையில கொல்லப்பட்டார் இல்லையா, அதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்திருக்கு, ஊர்வலங்கள்லாம், போராட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க. மிகப்பெரிய கண்டனங்களாம் நேபாள் முதற்கொண்டு செஞ்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடந்ததா எனக்கு நான் செய்திகள் எதுவும் படிக்கல, வருத்தமா. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறவங்க இல்லையா, இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடனே ஒன்று கூடக்கூடிய மக்கள் தானே, அதனால அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாரும் இந்துக்கள் எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல இருக்காங்களோ, 2 பேரும் தலைவர்கள் கேக்கு சாப்பிட்றதுக்கே அடிச்சுக்கிறாங்க. யாரு பிளம் கேக்கு சாப்பிட்றதுன்னு அண்ணாமலை சார் ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு, இப்ப சமீபத்துல பார்த்தேன். அது மாதிரி அந்த அடிதடியில எல்லாரும் யாரு முதல்ல கேக்கு சாப்பிட்றது, யாரு நிறைய கேக் சாப்பிட்றது, கிறிஸ்துமஸ் பிளம் கேக் சாப்பிட்றதுல அடிதடியில இருக்காங்க, அதுல முனைப்பா இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். இந்த வீடியோல முக்கியமா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி காம்ரான் சயீத் உஸ்மானி அப்படிங்கிறவர், இவர் யாரு அப்படின்னா யூத் லீடர். எந்த கட்சியினுடைய யூத் லீடர்னா பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், PML. அது நவாஸ் ஷெரீஃபினுடைய PML பிராக்கெட்ல N அப்படின்னு போடுவாங்க முன்னெல்லாம். இப்ப அது நவாஸ் ஷெரீஃப் இல்ல,
அவருடைய சகோதரரான ஷபாஸ் ஷெரீப் தான் இருக்கார். அதனால PML அந்த கட்சியினுடைய யூத் லீடர், இளைஞர் அணி தலைவர் இந்த காம்ரான் சயீத் மானிங்கிற இவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பங்களாதேஷுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கெடுதல் இந்தியாவால நடந்தால் பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எங்களுடைய மிசைல்ஸ், எங்களுடைய ராணுவம், எங்களுடைய ராணுவ தளவாடங்கள், ஆர்ம்ஸ், அம்யூனிஷன் எல்லாமே இந்திய எல்லையில ரெட்டியா இருக்கு, நாங்க உடனே தாக்குதல் நடத்துவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு வீர வசனம் எல்லாம் பேசியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அசீம் முனீர் பேச மாட்டார், இந்த மாதிரி யாராவது ஒரு அல்லக்கையை வச்சு பேச வைப்பாங்க. சரி பேசுறாங்க, ஏதாவது ஆக்ஷனுக்கு வருவாங்க, பயப்படுறாங்க. திருப்பி நான் சொல்றேன், இந்த தரம் மட்டும் ஏதாவது வாலாட்டுனா பாகிஸ்தான் அதோட அதனுடைய கதை முடிஞ்சிடும். அவங்க கிட்ட மீண்டு எழுவதற்கு ஒரு 50 வருஷம் ஆகும். அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுரும் நிலைமையில இந்தியா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு இந்தியா, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதை சரி, இப்ப இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே சோசியல் வலைதளம், சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே எல்லாரும் ஆதரவு. பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கவங்களாம் மிகப்பெரிய ஆதரவு. இந்தியாவில சொற்பத்துக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு மாதிரி தெரிவிச்சுட்டு வழக்கம் போல இந்த அமான் கி ஆஷா பத்தி பேசுற கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆதரவு. ஆமா, இந்தியா அனாவசியமா பங்களாதேஷ தாக்குதல் செய்யக்கூடாது, அது உள்நாட்டு விவகாரம், நம்ம எப்படி போய் செய்யணும். அப்ப உங்க உள்நாட்டு, இந்தியாவில இருக்கிற உள்நாட்டு விவகாரத்துக்கு எதுக்கு ராகுல் காந்தி எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுல போய் குறை சொல்லிக்கிட்டு யாராவது தலையிடுங்க, இந்த தேர்தல் நீங்க நடத்தி கொடுங்க அப்படின்னு ஏன் கேட்கிறாரு? இது உள்நாட்டு விவகாரம் தானே. மணிசங்கர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு மோதிய பதவியில இருந்து அகற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மணிசங்கர் ஐயரானா காங்கிரஸ் தலைவர், அவர் போய் பாகிஸ்தான்ல சொல்லிட்டு வந்தார், மோதியை நீங்க அகற்றுங்க பதவியில இருந்து பாகிஸ்தான்ல. அப்ப அது உங்களுக்கு உள்நாட்டு விவகாரமா தெரியல. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது பங்களாதேஷனுடைய உள்நாட்டு விவகாரம், நம்ம தலையிடக்கூடாது. அங்க யாரு அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க? இந்துக்கள் தானே. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி அவங்க அவஸ்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, பெரிய துன்பத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்த CAA, அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்ததா பேசுனீங்க. எந்தெந்த மாதிரி கேவலமான நடவடிக்கை எல்லாம் நீங்க எடுத்துட்டு பேசுறதையும் பேசிட்டு இப்ப அப்படியே 180 டிகிரி மாத்தி பேசுறீங்க. இஸ்லாமியர்கள் உயிர், இஸ்லாமியர்கள் ரத்தம்னா உங்களுக்கு வசதி, இந்துக்கள்னா கிழுக்கிற. காங்கிரஸ் மட்டும்தான் ஆட்சியில இருக்கணும், வேற எந்த கட்சியும் ஆட்சியில இருக்கக்கூடாது. ஜனநாயக முறை, அரசியலமைப்பு சட்டத்துல ஆபத்துல இருக்கு, ஜனநாயகம் ஆபத்துல இருக்குன்னு உலகத்துல ஒரு நாடு பாக்கி இல்லாம போய் சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அதனாலதான் நான் சொல்றேன், எப்ப ஒரு சின்ன கைனடிக் ஆக்ஷன் இந்தியா எடுத்தாலும் உலக அளவில் அதை ஊதி பெருசாக்கி உள்நாட்டு விவகாரம், பங்களாதேஷ் உள்நாட்டு விவகாரத்துல இந்தியா ஒரு அக்ரஸர் என்ற நிலைப்பாடு. இதெல்லாம் இருக்கட்டும், ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நம்ம வருவோம். பாகிஸ்தான் கிட்ட என்ன மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதம், F-16 போன்றவை இல்லையா, சைனா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதம் இல்லையா, டர்க்கி கிட்ட இருந்து வாங்கின ட்ரோன்ஸ். இதனுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்ப சமீபத்து உதாரணம் சொல்றேன். நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல முடிச்சு விட்டோம், எல்லாத்தையும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, என்னென்ன மாதிரி நடந்தது, எப்படி எப்படிலாம் நடந்ததுங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சு உலகமே வியந்து பார்த்தாங்க. ஜோர்டான் மாதிரி ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி எங்களுக்கு பிரம்மோஸ் வேணும்னு இந்தியா கிட்ட கேக்குறாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மிசைல்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு. ஏன் அவங்க சைனா கிட்ட வாங்கல, ஏன் அமெரிக்கா கிட்ட வாங்கல? இஸ்ரேலே இப்ப பலவிதமான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இந்தியாவில உற்பத்தி செஞ்சு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்திரிகைகள்ல வரக்கூடிய செய்திகள், அப்படியே எதையுமே ஆதாரம் இல்லாம நான் பேசவே இல்லை. சரி, அடுத்ததா எதை பத்தி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க, தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இப்ப திருப்பியும் போர் ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு தரம் போர் ஆரம்பிச்சு நடந்தது. ட்ரம்ப் உடனே என்ன பண்ணிட்டாரு, நான் தான் அந்த சீஸ்ஃபயர் கொண்டு வந்தேன், நான் தான் சமாதானத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இப்ப திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. கம்போடியால இந்து கோயில் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க, கம்போடியா மக்களே செஞ்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை, இருக்கட்டும், அது தனி ஸ்டோரி. இந்த தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடத்தப்பட்ட நிகழ்வுல என்ன முக்கியமான செய்தி என்னன்னா, தாய்லாந்தும் சரி கம்போடியாவும் சரி சைனா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. தாய்லாந்துல இந்த போர் போது, இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போர்ல சைனாவிலிருந்து வாங்கப்பட்ட ஒரு டேங்க் ஒரு 500 மீட்டர் கூட அந்த டேங்க் நகர்ந்திருக்காது. திடீர்னு பார்த்தா ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறாங்க, அப்படியே வெடிச்சு செதறி போய் விட்டது அந்த டேங்க். என்ன குவாலிட்டி? சீப்பு சீப்பு சீப்பு, எங்க கிட்ட வாங்குங்க, நாங்க சீப்பா தரோம். நமக்கு தெரியாதுங்களாங்க, கன்சியூமர் ஐட்டம் எவ்வளவு வாங்கியிருக்கோம் சைனால இருந்து. இப்ப என்னன்னா அது ஒரு ப்ராவர்ப் மாதிரி ஆயிடுச்சு, அது சைனா ப்ராடக்ட் அப்படிதான் இருக்கும், இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாதுன்னு. கடையில போய் கேளுங்க, சைனா ப்ராடக்ட்ஸ் கேரண்டி எல்லாம் கிடையாதுன்றோம். அந்த மாதிரி கேரண்டி இல்லாத டேங்க் போர்ல நடந்துட்டு இருக்கு அங்க. அந்த மாதிரி
சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். கம்போடியால என்ன பண்ணிருக்காங்க, அங்க வந்து மெஷின் கன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு சைனா. அதுல பல மெஷின் கன் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. அப்படியே அது வெடிக்க மாட்டேங்குது, ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அது இந்த மாதிரி ஆயுதங்களை தான் பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அவங்க இந்தியாவை மிரட்டி பாக்குறாரு. யாரு? ஒரு அல்லக்கை காமரான் சயீத் உஸ்மானி, PML யூத் விங்குடைய தலைவர். அவர் சபாஷ் ஷரீப் அவரை தூண்டி விட்டு, நீ போடுப்பா, நீ பாட்டுக்க, நான் சொன்னா ஏதாவது தப்பாயிடும், நீ போடு, பதிவு போடு, கூட்டம் கூட்டி பிரஸ் மீட் வச்சு பேசு. இந்த மாதிரி நடந்தது. இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அவங்க, நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்தியா இந்த முறை மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் ஏதாவது வாலாட்டினாங்கன்னா தொலைஞ்சுது அவங்க கதை. அந்த மாதிரி மீண்டு எழவே முடியாத அளவுக்கு பண்ணிடும் இப்படிப்பட்ட ஆயுதத்தை வச்சுட்டு. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, பங்களாதேஷை தூண்டி விடுறாங்க. நீ செய்ப்பா, எப்படியாவது நீ செய்ப்பா, எப்படியாவது இந்தியாவை போர்ல உள்ள இழுத்துருப்பா. அதை எப்படி என்கரேஜ் பண்ணிருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன தகவல் இருக்கு நம்ம கிட்ட. என்ன அப்படின்னா, அமெரிக்காவே பங்களாதேஷ சைனா கிட்ட இருந்து அந்த ஒரு செங்குடு J-10 விமானம், போர் விமானம், அதை வாங்கறதுக்கு கொஞ்சம் பண உதவி, அவங்களை ஊக்குவிக்கிறது எல்லாம் செஞ்சு சைனால இருந்து வாங்கியிருக்காங்க. 15 இருந்து 20 விமானம் வரைக்கும் இந்த செங்குடுல இருந்து வாங்கியிருக்காங்க. அது எல்லாம் வந்து சேரல, சிலது வந்து இருக்கு. $2.5 பில்லியன் பொறுமானம் உள்ள விமானங்களை பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு அடுத்த பிச்சைக்கார நிலைமையில இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில ராணுவ தளவாளங்க $2.5 பில்லியன் வாங்குறாங்க. மக்கள் அங்க சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு கண்ணாபுண்ணான்னு எகிரிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபைட்டர் ஜெட் வாங்கியிருக்காங்க, போர் விமானங்களை. சைனாவும் வந்து அது என்ன, நீங்க மெதுவா கொடுங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல தவணை மூலமா கொடுங்க அப்படின்னு, அதுக்கு நாங்க வட்டி வாங்கிக்கிறோம். அதனால அந்த மாதிரி வாங்கப்பட்ட ஒரு 6 விமானங்களை ஏதோ இந்தியா உடனே தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லால் மொனிர்ஹாத்னு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அதாவது அசாம் பக்கத்துல இந்த பக்கம் வரும். அந்த இடத்துல அஸ்ஸாமுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவுல வரும். அந்த லால் மொனிர்ஹாத் அப்படிங்கிறது வந்து 2ஆம் உலக போர்ல உபயோகிக்கப்பட்ட ஒரு விமான தளம். அதை சைனா முன்னெடுத்து ரிப்பேர்லாம் செஞ்சு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தடாலடியா பங்களாதேஷ் அமெரிக்கா பக்கம் சாய்ஞ்ச உடனே சைனா கை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எக்கடகட்டு ஒழி அப்படின்னு. இப்ப அந்த 6 விமானத்தை அங்க கொண்டு நிறுத்தி இந்தியாவுக்கு பயம் காட்டுறாங்களாம். காட்டுங்க. உடனே என்ன, இத உடனே நினைச்சு இந்தியா பங்களாதேஷ் மேல போர் தொடுத்துரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க பேசாம இருக்காங்க. நீ என்ன விமானத்தை தானே, எங்களுக்கு தெரியும் இந்த சைனா ப்ராடக்ட் தானே, இந்திய மக்களுக்கே தெரியும், ராணுவத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண இந்திய மக்களுக்கே சைனா ப்ராடக்ட் குவாலிட்டி என்னன்றது தெரியும். அப்பனா ராணுவத்துக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நீங்க தான் உணரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்ணாங்கன்னா, இது கொஞ்சம் இதுல ஒரு சில உண்மையாவும் இருக்கு. இந்திய ராணுவம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த லால் முனிர்ஹாத் ஏரியா இருக்குல்ல, அந்த ஒரு ஜங்கிள் மாதிரி அந்த ஏரியால கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் உள்ள ஊடுருவி சில உளவு பார்க்கிற வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த நியூஸ் லீக் ஆயிடுச்சு. உடனே பார்டர் கார்டு ஆஃப் பங்களாதேஷ் BGB இல்லவே இல்ல, எங்களை அத்துமீறி யாரும் நுழைய முடியாது, நாங்க அவ்வளவு பாதுகாப்பு அரணா நிக்கிறோம். என்னத்தை நிக்கிற, நாங்க தான் உளவு பார்த்து எல்லாம் வந்து சொல்லிட்டோம், நீ 6 விமானத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்க, அதுவும் சைனா மேக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதுல. சோ இது எல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் நேரடியா இந்தியாவோட மோதுவதற்கு ரொம்ப பயப்படாங்க, கிளி பிடிச்சு அலைறாங்க. அமெரிக்காவினோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நேரடியா அமெரிக்காவுக்கு மோதுறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய F-16 தண்டவாளம் ஏறிடுச்சு. அவங்க வந்து பாகிஸ்தான் வார்ன் பண்ணிருக்காங்க, நீ இனிமே F-16 வந்து காவு கொடுத்தனா உனக்கு நடக்கிறதே வேற, அப்படி நீ அதை தொட்டாலே நாங்க இங்க இருந்து லாக் பண்ணிடுவோம், ரிமோட் லாக்கிங் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அமெரிக்காவும் இந்தியாவோட மோதுறதுக்கு தயங்குறாங்க. உடனே நீங்க எல்லாம் சொல்லலாம், சார் அமெரிக்கா பெரிய வல்லரசு, நினைச்சா இந்தியாவை என்ன வேணா செய்யலாம். இல்லன்னு சொல்லல. நம்ம கூட யார் இருக்கா, ரஷ்யா இருக்குல்ல, யுக்ரைன்ல பல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. ஜெலன்ஸ்கி வந்து இப்ப ஆல்மோஸ்ட் சரண்டர் என்ன நிலைமைக்கு வந்துட்டாருன்னா, சரி இந்த இடத்தெல்லாம் ரஷ்யா பிடிச்சிருக்கு, அதை எடுத்து தொலைச்சிக்கிட்டோம், ஒரு மாதிரி அமைதி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை வந்து குறைந்து நம்ம மதிப்பிடவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற தலைமை 2014க்கு முன்னாடி அப்படின்னா ராணுவம் மிகவும் பலவீனமாக இருந்தது. இன்னைக்கு உலக அளவுல ராணுவம் மிகவும் வலிமை உடைய ராணுவம் அப்படின்னா இந்தியா நிக்குது அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா இருக்கலாம், ரஷ்யா இருக்கலாம், சைனா இருக்கலாம், அடுத்த பொசிஷன்லயே இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 4வது இடத்துல இருக்காங்க. பொருளாதாரம் மட்டும் இல்ல, ராணுவத்திலையும் பலமான பொசிஷன் 4th பொசிஷன்ல இருக்குன்றாங்க. சோ ஆக மொத்தம் இந்த மாதிரி பார்க்கும்போது தவிக்கிறாங்க. எப்படியாவது ஒரு போர், எப்படியாவது இந்தியாவை சிதைக்க முடியாதா, எப்படியாவது இந்தியாவை அப்படியே சீர்குலைக்க முடியாதா, பொருளாதாரத்தை முடக்க முடியாதா, வளர்ச்சியை தடுக்க முடியாதா, இதுதான் மெயின். ஒவ்வொரு உத்தியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசும் பாரத பிரதமர் மோடியும் பொறுமையா நாங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது சரியான நேரத்துல சரியான அடி காத்துட்டு இருக்கு. பங்களாதேஷ் மட்டும் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி தப்பு தண்டா பண்ணா
ஒழிஞ்சது பங்களாதேஷ். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்கும். இதை தவிர இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்களாதேஷை சுத்தி ஒரு சர்க்கிள் எப்படி இருந்துச்சுங்களேன், அதாவது வெஸ்ட் பெங்கால், பீகார், அதுக்கப்புறம் அஸ்ஸாம், மிசோரம், அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி பங்களாதேஷை சுத்தி சிக்கன் நெக் வழியா வரும். அது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய, இதுவரைக்கும் வியர்ந்து பார்க்கக்கூடிய வகையில பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்த வீடியோ. பங்களாதேஷ் வந்து அந்த 6 விமானத்தை லால் முனிர்ஹாத் ஏர்போர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. என்ன பிரயோஜனம்? சைனாவும் ஒதுங்கிடுச்சு. நாளைக்கு சைனா என்ன பண்ணுவாங்க, ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அதுல இருக்கிற சாப்ட்வேர் எல்லாம் எதையாவது மாத்தி விட்டுருவாங்க. சர்வீஸோ மெயின்டெனன்ஸோ எதுவுமே செய்ய மாட்டாங்க பங்களாதேஷ். ஏன்னா நீ தான் அமெரிக்கா பக்கம் போயிட்டல்ல. அப்ப யாருக்கு நஷ்டம்? அமெரிக்காவினுடைய தூண்டுதல் பேர்ல நீங்க சைனா கிட்ட இருந்து போர் விமானம் வாங்குனீங்க. இப்ப சைனாவை எதிர்த்துக்கிட்டீங்க. அவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்வான்? வசனம் சிக்கிக்கிட்டு இருக்கு பங்களாதேஷ். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.